செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி மார்க்கு செய்தி 7வது அதிகாரம் 31-37 வசனங்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செய்வெடுத்து அனைவருடைய இந்த பிறந்த நாள் விழாவிலே நாம் இறையாசிரை பெற ஒப்புக் கொடுக்குமா? மீண்டும் இயேசு தீர்ப்பகுதியை விட்டு சீவோன் வழியாக சென்று தெற்கப்படி நடுவே வந்து கலிலேயா கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுகிறவருமான ஒருவரை அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கையை வைத்து குணமாக்குமாறு வேண்டினார்கள். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவரின் காதில் இட்டு உமிழ் நீரால் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எபேத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டது, நாவும் கட்டவிழ்க்கப்பட்டது. இது தெளிவாக பேசினார். இது எவருக்கும் சொல்ல வேண்டாம். அவர் கட்டளைக்கு நேர்மா இன்னும் மிகுதியாய் அவரை அறிவித்து வந்தார். அவர் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய் இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார். காது கேளாதவர்களும் கேட்கவும் பேச்சற்றவர் பேசவும் செய்கிறார் என்று பேசிக்கொண்டார்கள். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 37ஆம் வசனத்திலே அவர் வியப்பில் ஆழ்ந்தவர்களாய் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார். He has done everything well. Everything well. ஏதோ ஒரு காரியத்தை நல்லதா செய்யலாம். அவர் சென்ற இடங்களெல்லாம் நன்மை செய்து கொண்டு சென்றார். திருத்தூதர் பணி 10:38 சொல்லுகிறார். சாத்தானால் குன்றில குணமாக்கி அவர் சென்ற இடங்களெல்லாம் நன்மை செய்து கொண்டு சென்றார். அதே போல everything well. எல்லாவற்றையும் நன்றாக செய்யப்படி என்ன செய்தார்? அப்படி செவிட்டு ஊமை பேயாக இருக்கிறது அவரிடத்திலே கொண்டு வர தீர்ச்சீர்வன் பகுதியில் அந்த லட்சியங்களை பார்க்கும்போது தீர்ச்சீர்வன் பகுதி புறவினத்தார் பகுதி விசுவாசம் தான் அங்கு மிகுதியாக சுட்டி காட்டப்படுகிறது. அப்போது காது கேளாத திக்கி பேசுவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய கைகள் வைக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டார். அவர் கூட்டத்திலிருந்து அவர் தனியே அழைத்து போய் அவர் என்ன செய்கிறார்? விரல்களை காதில் இட்டு காது திறக்கணும் அல்லது ஏன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் காதிலே விரலை விட்டு நாவிலே தன்னுடைய உமிழ் நீரால் நாவை தொடுகிறார். He touched his ears and his tongue. தொட்டார். பிறகு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு திறக்கப்படுக என்றார். நாக்கட்டும் அவிழ்க்கப்பட வேண்டும், காதும் திறக்கப்பட வேண்டும். வானத்தை அண்ணார்ந்து பார்த்து, ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்க்கிறார்? பிதாவுடைய துணையை பார்க்கிறார், கடவுளுடைய பிரசனத்தை பார்க்கிறார். உடனே அவர்கள் கட்டவிழ்க்கப்பட்டது, அவருடைய காதுகள் திறக்கப்பட்டது. எபேத்தா என்று சொன்னால் காதுகள் திறக்கப்பட்டது. அவர் முதல்ல காதுல கையை விட்டாரு, நாவுல உமிழ் தொட்டார். முதல்ல காதுகள் திறக்கப்பட்டது. வானத்தை அண்ணார்ந்து பார்த்து முதல்ல காதுகள் திறக்கப்பட்டது. விசுவாசம், காதுகள் திறக்கப்பட்டது. கேட்கக்கூடிய கடவுளுடைய சப்தத்தை, ஏனென்றால் அவர்கள் ஆண்டவரை நம்பி அவர்களை கைவிட்டு குணமாக்குமாறு அவரிடத்தில் வந்து கேட்டதினாலே அவர்கள் இதயம் திறக்கப்பட்டது. கட்டவிழ்த்து தெளிவாக நாவும் கட்டவிழ்த்து பேசினார். இரண்டாவது, நாம் கட்டப்பட்டிருந்தது, அதுவும் அவிழ்க்கப்பட்டது பேசினார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? நாம் அநேக நேரங்களிலே கடவுளுடைய சத்தத்தை கேட்பது. அதுக்கு என்ன பண்ணணும்? வானத்தை அவர் என்ன செய்கிறார்? நம்முடைய செயல்பாடுகளிலே காதுகளை கொடுக்கிறார், நாவை வீழ்நரால் கொடுக்கிறார். வானத்தை அண்ணார்ந்து பார்த்து எபேத்தா திறக்கப்படும், காதுகள் திறக்கப்படட்டும் என்று சொன்னார். வானம் திறந்தது, வானம் மூடப்பட்டிருந்தது. இயேசு இந்த பூமிக்கு வந்ததினாலே வானம் திறந்தது. லூக்கா 3:21-22 பார்க்க. அப்பொழுது புலப்படுகிறவர்கள் பரிசுத்தாவி இறங்கி, இவரே நன் பார்ந்த மகன். காதுகள் திறக்கப்பட்டது. அதுவரை சத்தமே கேட்கப்படவில்லை. இதுவரை கடவுளை சத்தத்தை கேட்டதே கிடையாது. காதுகள் திறக்கப்பட்ட அந்த சத்தம் அங்கே இறங்கி, இவரை நண்பார்ந்த மகன் நாம் குறிப்பிடுகிறோம். இதை காபூர் மலையில கூட இன்னும் அவருடைய வளர்ச்சியை பார்க்கிறோம். வானம் திறந்தது, இதோ அங்கு ஒரு சத்தம் கேட்கும், இவரே நண்பார்ந்த மகன், இவருக்கு செவி சாயுங்கள், லிசன் டு ஹிம். இரண்டாவது, நாக்கட்டுக்கள் அவிழ்க்கப்படுகிறார், கட்டவிழ்க்கப்படுகிறார். கட்டப்பட்டிருந்த மனிதன் இதோ விடுதலையாக்கப்படுகிறார். திறக்கப்படும் பொழுது உண்மையிலே திருவெளிப்பாடு 3:8-9 பார்க்கும். திறக்கப்பட்டதா, மூடப்பட்டதா. அதே மாதிரி சொல்லுகிறார், நீ இதையெல்லாம் மண்ணுலகத்திலே கட்டுவாய், விண்ணுலகத்தில் கட்ட. இதையெல்லாம் நீ அவிழ்ப்பாயோ, இதையெல்லாம் நீ கட்டவிழ்ப்பாய். உதாரணத்தை பாருங்கள். அந்த லாசர் கல்லறையில் இருக்கும்போது கட்டுக்களோடு அவனை கட்டவிழ்த்து போக வேண்டும். அதை நமக்கு சொல்லுங்கள். நாம் நம்முடைய கட்டுக்களில் இருந்து வெளிவர வேண்டும். அதற்கு ஆண்டவர்
அந்த சப்தத்தை கொடுக்க நாம் உடனே அந்த கட்டுக்குள் இருந்து ஒரு முட்டை ஓடுக்குள்ளே அந்த இது குஞ்சு இருக்கும். அதை ஏற்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கும் போது அது என்ன செய்து வருது? உடைத்து கொண்டு வருகிறது. அதை உடைத்து வருகிறது. அவை உடைக்க அந்த நிலையில பார்க்கும்போது அவைகளில் கொத்தி அந்த உள்ளே இருக்கிற குஞ்சு அப்படி கொத்தி அந்த சூட்டிலை உடைந்து அந்த குஞ்சு வருது. அதே போல கட்டுக்களை நாம் அவிழ்த்து விட வேண்டும். நாம் உள்ளம் திறக்கப்படும் போது நம்முடைய கட்டுக்கள் அவிழ்க்கப்படுகிறது. அவைதான் எதையெல்லாம் நீ கட்டவிழ்ப்பாய் ஒரு விண்ணகத்தை கட்டவிழ்க்க பாவங்களை குறிக்கிறது, பலவீனங்களை குறிக்கிறது. அவைதான் நாடுகளுக்கான உள்ளே போவார்கள், வெளியே வருவார். வெளியே வந்து கட்டுக்கள் அவிழ்த்து விடும். உள்ளே போவது என்பது ஆண்டவருடைய நிறைவுக்குள் செல்வது. மேய்ச்சலை கண்டறிவார். தெளிவாக பேசணும். Then we need to talk. அவர் சத்தத்தை கேட்டார்கள். இவரை பேச வைக்கிறார். எப்போ பேசணும்? இன்னைக்கு நிறைய நேரத்தில் நாம் பேசுவது நம்முடைய வாழ்விலை தெளிவில்லை. குழப்பமான வார்த்தைகள். நாம் தேவன் குழப்பத்தில் தேவன் எல்லாருக்கும் நிறைவு கொடுக்கிறோம். தெளிவாக பேசினார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? உண்மையிலே இவர் எல்லாவற்றையும் கடவுளிருந்த மூடப்பட்டிருந்த வாழ்வை திறக்கிறார். அது மட்டுமல்ல, இப்படி திருத்துதர் பணி 12ஆம் அதிகாரத்திலே கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டன, விலங்குகள் எல்லாம் கட்டவிழ்க்கப்பட்டன, அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். கதவுகள் திறக்கப்பட்டன, கட்டவுகள் அவிழ்க்கப்பட்டன. இன்றைக்கு நாம் கூட கைகளும் காலிலும் கட்டப்பட்டிருக்கிறோம். பல வருத்தங்கள், வேதனைகள், நோய்கள், ஏதோ துன்பங்கள் பட்டுக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, நீ திறந்து விடும். ஆண்டவரே, கண்களை திறம், இதயத்தை திறந்து எங்களை ஆசீர்வதியும். எங்கள் பரிசுத்தமுடன் நல்ல ஆண்டவரே, நீர் நாவை நீர் காதுகளில் உமது விரலையிட்டு நாவிலே மீளீரால் தொட்டு எபேத்தா திறக்கப்படும் என்று சொன்னீங்க. இதோ எங்களுடைய வாழ்வை திறந்து கட்டுக்களிலிருந்தும் அடிமை தனத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் எங்களை காத்திருந்தும் பரிசுத்தமாகும். இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே.